டு டேட்டா வித் தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, ஃப்ரெஷர்ஸ் வந்து ஜாப் அப்ளை பண்ணும்போது பண்ற 10 காமன் மிஸ்டேக்ஸ். இந்த மிஸ்டேக்ஸ்னால நெறைய பேருக்கு இன்டர்வியூ கால் கூட ரிசீவ் பண்ண முடியாம இருக்காங்க. ஸோ நீங்க காலேஜ் முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட்டு ஜாப் தேடுறீங்க அப்படின்னா, இந்த வீடியோவ கம்ப்ளீட்டா பாருங்க. இந்த 10 மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணா கண்டிப்பா உங்களுக்கு ஜாப் சான்சஸ் நெறைய இம்ப்ரூவ் ஆகும். மிஸ்டேக் நம்பர் 1 என்னன்னா, ஒரே ரெஸ்யூம எல்லா ஜாப்க்கும் யூஸ் பண்றது. இப்போ நெறைய ஃப்ரெஷர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரே ரெஸ்யூம எல்லா கம்பெனிக்கும் அப்ளை பண்றாங்க. இப்போ டேட்டா அனலிஸ்ட்க்கு அப்ளை பண்ற ரெஸ்யூமும், ஹெச்ஆர் ரோலுக்கு அப்ளை பண்ற ரெஸ்யூமும் சேமா இருக்கக்கூடாது. ஏன்னா, டேட்டா அனலிஸ்ட்க்கு ஒரு ஸ்கில் செட் இருக்கு. ஹெச்ஆர்க்கு ஒரு ஸ்கில் செட் இருக்கு. அப்போ நீங்க ஒரே ரெஸ்யூம் வச்சு எல்லா இதுக்கும் அப்ளை பண்ணீங்கன்னா, கண்டிப்பா உங்கள எடுக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட்டு நீங்க ஒரு ஜாப்க்கு அப்ளை பண்ண போறீங்கன்னா, அந்த ஜாப்ல இருக்கிற டிஸ்கிரிப்ஷன மொத ரீட் பண்ணுங்க. அதுக்கு மேட்சான ஸ்கில்ஸ் அண்ட் கீவேர்ட்ஸ ரெஸ்யூம்ல அப்டேட் பண்ணுங்க. இதான் மிஸ்டேக் நம்பர் 1. இத கரெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த மிஸ்டேக் பார்ப்போம். இக்னோரிங் ஏடிஎஸ் சிஸ்டம். ஏடிஎஸ் சிஸ்டம்னா என்னன்னு தெரியும்? அப்ளிகேஷன் ட்ராக்கிங் சிஸ்டம். இன்னைக்கு ஆல்மோஸ்ட் எல்லா கம்பெனிஸும் ஏடிஎஸ் சாஃப்ட்வேர் யூஸ் பண்றாங்க. ரெஸ்யூம் ஏடிஎஸ் பாஸ் ஆகலைன்னா ஹெச்ஆர் கிட்ட போகவே போகாது. ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க கீவேர்ட்ஸும் ரெஸ்யூம்ல நேச்சுரலா இன்க்ளூட் ஆயிருந்தா மட்டும் தான் அது ஏடிஎஸ் பாஸ் ஆகி ஹெச்ஆர் கிட்ட போகும். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப். அடுத்த மிஸ்டேக் என்னன்னா, இன்கம்ப்ளீட் லிங்க்டின் ப்ரொஃபைல். ரெஸ்யூம் அனுப்புனா போதும். அப்புறம் ஹெச்ஆர் வந்து எதுவும் பண்ண மாட்டாங்க. ஸ்ட்ரெய்ட்டா நமக்கு கால் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து ஃப்ரெஷர்ஸ் நெனைக்காதீங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம ரெஸ்யூம் அனுப்புனோனே ஹெச்ஆர் போய் லிங்க்டின் ப்ரொஃபைல செக் பண்ணுவாங்க. ப்ரொஃபைல் ஃபோட்டோ இல்ல, ஹெட்லைன் இல்ல, செக்ஷனே எம்ப்டியா இருக்கு, ப்ராஜெக்ட்ஸ் எதுவுமே இல்ல அப்படின்னா, கண்டிப்பா இது ஒரு பேட் இம்ப்ரஷன கிரியேட் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்க லிங்க்டின் ப்ரொஃபைல நல்லா கம்ப்ளீட் பண்ணி, ஆப்டிமைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுல நெறைய சர்டிஃபிகேட்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ்லாம் ஆட் பண்ணுங்க. நெறைய பெஞ்ச்மார்க்ஸ் வைங்க. ஸோ ரிக்ரூட்டர்ஸ் அதுலயும் வந்து செக் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு லிங்க்டின் ப்ரொஃபைல கம்ப்ளீட்டடா வச்சுக்கோங்க. அப்புறம் நௌக்ரி அண்ட் ஜாப் போர்ட்டல் ப்ரொஃபைல்ஸ். நௌக்ரி மட்டும் தான் ஜாப் போர்ட்டல்னு இல்ல. இண்டீட், இண்டன்ஷாலா அப்படின்னு நெறைய இருக்கு. இது எல்லா ஜாப் போர்ட்டல்லயும் நம்ம வந்து அத ப்ரொஃபைல ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணாமலே நம்ம வந்து அப்ளை பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணேன், இப்ப நௌக்கரியில ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணிட்டு அப்படியே விட்டுருவாங்க. ஜஸ்ட் ஒரு கன்டின்யூ வித் கூகுள் குடுத்துட்டு அப்படியே விட்டுட்டு ஜாப்ஸ்க்கு அப்ளை பண்ணுவாங்க. அதுக்குள்ள எஜுகேஷன் டீட்டெயில்ஸோ, எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸோ, ஸ்கில் செட் டீட்டெயில்ஸ்ன்னு எதுவுமே இருக்காது. சில பேர் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி வச்சு அப்லோட் பண்ண ரெஸ்யூம் வச்சு அதுக்கப்புறமும் அத வச்சே அப்லோட் பண்ணுவாங்க. அதுக்குள்ள என்ன ஸ்கில் செட் குடுத்தோம்னு கூட நெறைய பேருக்கு ஞாபகம் இருக்காது. ஸோ ஃபர்ஸ்ட்டு ரெஸ்யூம அப்டேட் பண்ணுங்க அப்பப்போ. கரண்ட் லொகேஷன அப்பப்போ அப்டேட் பண்ணுங்க. வீக்லி ஒன்ஸ் ப்ரொஃபைல்ல நீங்க என்னலாம் புதுசா பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத மாத்திக்கிட்டே இருங்க. ஓகே. அடுத்து லேக் ஆஃப் பிராக்டிகல் ப்ராஜெக்ட்ஸ். இன்னொரு விஷயம் என்னன்னா, ஃப்ரெஷர்ஸ் நெறைய பேர் பண்றது இந்த விஷயம் தான். நம்மகிட்ட சர்டிஃபிகேட்ஸ் இருந்தாலும், ப்ராஜெக்ட் இல்லன்னா இன்டர்வியூல எடுக்குறது ரொம்ப கஷ்டம். இப்போ நீங்க ஒரு டேட்டா அனலிஸ்ட்டா இருக்கீங்க. உங்ககிட்ட கண்டிப்பா ஒரு எக்ஸெல் டேஷ்போர்ட் நெறைய ப்ராஜெக்ட்ஸ் அவங்க கேட்க மாட்டாங்க. மினிமம் 1 ஆர் 2. ஆனா, அத நீங்க புரிஞ்சு நல்லா பண்ணியிருந்திருக்கணும். அப்படி பண்ணியிருந்தீங்கன்னா, கண்டிப்பா அந்த ப்ராஜெக்ட் வந்து உங்க ஸ்கில்லுக்கு ஒரு ப்ரூஃபா இருக்கும். ஓகே. அத கண்டிப்பா GitHubல அப்லோட் பண்ணி வைங்க. எப்ப கேட்டாலும் அத ஷோ பண்ற மாரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. அப்புறம் அப்ளையிங் டூ லேட். ஜாப் போஸ்ட் வந்து ஒரு 5 டேஸ்க்கு முன்னாடியே போட்டிருப்பாங்க. அத நம்ம அப்ளை பண்றோம் அப்டின்னா, கண்டிப்பா அவங்க நம்மள எடுக்கிறதுக்கு சான்ஸ் இல்ல. நெறைய பேர் எடுக்க மாட்டாங்க. மினிமம் மெம்பர்ஸ் எடுக்கலாம். ஸோ ஏன்னா, மேக்ஸிமம் அவங்க எந்த அப்ளிகேஷன்ஸ ரிசீவ் பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு 24 ஹார்ஸ்க்குள்ள வர அப்ளிகன்ட்ஸ தான் பாப்பாங்க. அவங்கள்ல யாராவது செட் ஆகல அப்டின்னா தான், அடுத்த அப்ளிகன்ட்ஸ் அவங்க வந்து பாப்பாங்க. ஸோ இயர்லி அப்ளிகன்ட்ஸா நீங்க இருந்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கும். நீங்க இதுக்கு என்ன பண்ணிக்கோங்கன்னா, ஒரு அலர்ட் மாரி செட் பண்ணிக்கோங்க. இப்ப நான் போய் அப்ளை பண்ணணும் அப்படிங்கும்போது, டெய்லி வந்து இதுக்குன்னு ஒரு டைம் ஷெட்யூல் பண்ணி கரெக்ட்டா போய் அப்ளை பண்ணுங்க. ஓகே. ஓகே. அடுத்து வீக் கம்யூனிகேஷன் ஸ்கில். இப்போ நமக்கு வந்து ஒரு ரோலுக்கு உள்ள போனோம் அப்படின்னா, டெக்னிக்கல் ஸ்கில் மட்டும் போதாது. இன்டர்வியூல நமக்கு கம்யூனிகேட் பண்ண தெரியணும். டெய்லி இன்கிரீஸ் பிராக்டிஸ் பண்ணுங்க. மிரர் பிராக்டிஸ் பண்ணுங்க. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து மோக் இன்டர்வியூ பண்ணுங்க. ஓகே. இக்னோரிங் எலிஜிபிலிட்டி ரூல்ஸ். அதாவது டார்கெட் மேட்ச்ன்னு ஒண்ணு இருக்கும். நீங்க வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து மினிமம் ரிக்யூர்மெண்ட்ஸ அப்ளை பண்றதுக்கு முன்னாடி பார்க்கணும். சில ரிக்யூர்மெண்ட்ஸ்ல என்ன போட்டிருக்காங்கன்னா, நீங்க இந்த டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு போட்டிருப்பாங்க. சில பேர் அத பார்க்கவே மாட்டாங்க. அவங்க படிச்சிருக்கிறது வேற டிகிரியா இருக்கும். ஆனாலும் அப்ளை பண்ணுவாங்க. அப்ளை பண்ணிட்டு எனக்கு எந்த ரெஸ்பான்ஸும் வரலன்னு நீங்க சொல்றதுல எந்த
யூஸும் இல்ல. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட்டு அவங்களோட ரிக்வயர்மெண்ட்ஸ பாருங்க. அதுல ஒரு 70% உங்களுக்கு மேட்ச் ஆனா மட்டும் அதுக்கு நீங்க அப்ளை பண்ணுங்க. இல்ல அதுக்கேத்த மாரி நீங்க ரெஸ்யூம் ரெடி பண்ணுங்க. ஓகேவா? இதனால உங்களுக்கு டைமும் சேவ் ஆகும். இல்ல அவங்க இந்த மாரி எனக்கு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னா, நீங்க ஃப்ரெஷரா இருக்கும்போது அதுக்கு அப்ளை பண்ணாதீங்க. அவங்க எடுக்க மாட்டாங்க. அப்புறம் ஃபெயிலிங் டூ ஃபாலோ அப் அண்ட் கிவிங் அப். அதாவது 10 ஜாப்ஸ் அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணாதீங்க. டெய்லி அப்ளை பண்ணுங்க. டெய்லி ஒரு 50 ஜாப்ஸ் கிட்ட அப்ளை பண்ணிக்கிட்டே இருங்க. LinkedInல ரிக்ரூட்டர் கூட கனெக்ட் பண்ணுங்க. இப்ப நீங்க ஒரு கம்பெனில அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த கம்பெனியில உள்ள மெம்பர்ஸ்லாம் யார் யாரு அப்படின்னு சொல்லிட்டு LinkedInல போய் சர்ச் பண்ணி, அவங்களுக்கெல்லாம் கனெக்ஷன் குடுத்து வச்சுருங்க. ஓகேவா? ரிஜெக்ஷன் வந்தாலும் கன்டின்யூ பண்ணி அப்ளை பண்ணிக்கிட்டே இருங்க. சக்சஸ் வந்து கன்சிஸ்டன்சில தான் இருக்கு. நீங்க எவ்வளோ கன்டினியூட்டியா அந்த அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கீங்களோ, அதுக்கான பலன் வந்து உங்களுக்கு கண்டிப்பா ஒரு நாள் கிடைக்கும். கிவிங் அப் இயர்லி ரொம்ப சீக்கிரமே சில பேர்லாம் ஒரு 20 அப்ளிகேஷன்ஸ் போட்டு அந்த 20க்கும் ரெஸ்பான்ஸ் வரல அப்படிங்கிறதுக்காகவே கிவ் அப் பண்ணிருவாங்க. ஸோ நீங்க வந்து எல்லா அப்ளிகேஷனுமே உங்களுக்கு ஒரு ரியல் வேர்ல்ட் இன்டர்வியூ பிராக்டிஸ் மாரி தான். டெய்லி நீங்க போட்டுக்கிட்டே இருங்க. கண்டிப்பா ஒரு நாள் உங்களுக்குன்னு ஒரு ரெஸ்பான்ஸ் வரும். ஃபைனலா ஒரு டிப்ஸ். டெய்லி ஒரு 10 டூ 20 ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்க. ரெஸ்யூம் வந்து கண்டிப்பா நீங்க கஸ்டமைஸ் பண்ணுங்க. லிங்க்டின் அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ராஜெக்ட்ஸ் பில்ட் பண்ணுங்க. இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க. கான்சிஸ்டன்சிய மெயின்டெயின் பண்ணுங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு ஜாப் கால்ஸ் உங்கள தேடி வரும். ஓகே. நீங்க வந்து சக்சஸ்ங்கிறது எப்படி வரும் அப்படின்னா, நீங்க சும்மா ஜாப்ஸ் அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஒரு 100, 200ன்னு அப்ளை பண்ணீங்க. அதனால ஜாப்ஸ் வரும்னு கண்டிப்பா நெனைக்காதீங்க. நம்ம எவ்வளோ ஸ்மார்ட்டா அப்ளை பண்றதுங்கிறது தான் மேட்டர். ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்ஸா இருக்கும். இந்த 10 மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணா கண்டிப்பா உங்களுக்கு இன்டர்வியூ கால்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். வீடியோ யூஸ்ஃபுல்னா லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கமெண்ட்ல உங்க பிக்கஸ்ட் சாஃப்ட் சார்ஜிங் ப்ராப்ளம் என்னன்னு சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல ரெஸ்யூம் ஆப்டிமைஸ் பண்றத பத்தி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சீ யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ.